அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் நமக்கு வசப்படுத்தி தரக்கூடிய, நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிக அழகான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அதே போல தான் ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. இந்த நாள்ல நம்மால முடிந்த ஒரு சின்ன ஒரு அமலையாவது நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த நாளினுடைய சிறப்பு நமக்கு கிடைச்சு போயிரும். இன்னும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஆண்களுக்குமாக இருக்கட்டும், இன்னும் பெண்களுக்குமாக இருக்கட்டும், ரொம்ப பிஸியான ஒரு நாள். இந்த நாள்ல பெண்கள் பார்த்தாங்க அப்படின்னா, வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, பிள்ளைங்கள், கணவரெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு சில வெளி வேலைகள் இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். இந்த பிஸியான நாள்ல கூட, இது போல ஒரு சின்ன ஒரு அமல நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய பிரியத்திற்கு நம்ம வந்து ஆளாக முடியும். அல்லாஹ்வினுடைய முஹப்பத் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது சாதாரணமான ஒரு வஜீஃபா கிடையாது. நம்ம 100 ஹஜ் செய்யக்கூடிய நன்மையும், 10,000 குர்ஆன் ஓதிய நன்மையையும் ஒரு நிமிஷத்துல நம்மால சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமல் தான். எனவே இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளவு நன்மைகளை நமக்கு சம்பாதித்து கொடுக்கறனால தான் இதை ஓதிட்டு நம்முடைய தேவைகளை நம்ம முன் வச்சோம் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா அனைத்தையுமே நமக்கு வசமாக்கி கொடுக்குறான். அது ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு மனிதராக இருக்கட்டும், ஒரு பிரச்சனையா இருக்கட்டும். நீங்க எதை மனதுல நியத்த வச்சுக்கிட்டு இத ஓதினாலும் சரி, அல்லாஹ் தஆலா உங்ககிட்ட அத கொண்டு வந்து சேர்ப்பான். உங்களுடைய பிரச்சனைகள லேசாக்குவான். இப்போ அந்த ஒரு அமல் என்ன அப்படின்னா, ஒரு திருக்குர்ஆன்ல இருந்து ஒரே ஒரு ஆயத்து தான். அந்த ஆயத்திற்கு நிறைய சிறப்புகள் சொல்லப்படுது. நான் குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய சிறப்ப தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆயத்து எங்க இருக்கு அப்படின்னா, சூரா ஜாசியாவுல 36, 37வது வசனம். இந்த 2 ஆயத்துக்கள நம்ம ஓதுறதுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட மகத்துவத்த நமக்கு கொடுக்குறான் பாருங்க. 100 ஹஜ் செய்த நன்மை. நிமிஷத்துல சம்பாதிக்க முடியும். அதேபோல 10,000 முறை குர்ஆன ஓதிய அந்த சிறப்பும் நமக்கு கிடைக்குது. எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பாருங்க. நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல மடங்கு நன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். எனவே இதனுடைய பரக்கத் கொண்டு நீங்க அல்லாஹ்விடத்துல உங்களுடைய தேவைகளை நீங்க முன்வைங்க. இப்போ அந்த வசனத்தை நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன். ஃபலில்லாஹில் ஹம்து ரப்பிஸ் சமாவாதி வ ரப்பில் அர்லி ரப்பில் ஆலமீன் வலஹுல் கிப்ரியாஉ ஃபிஸ் சமாவாதி வல் அர்லி வஹுவல் அசீசுல் ஹக்கீம். 2 ஆயத்துக்கள் தான். சூரா ஜாசியாவில் 36, 37வது வசனம். அவ்வளோதான். இந்த ஒரு 2 வசனத்தை ஓதுறதுக்கு நிறைய மகத்துவங்கள் சொல்லப்படுது. ஏன்னா இதனுடைய பொருள் அப்படி ஒரு ஆழமான பொருளாக இருக்கு. இப்போ அந்த ஒரு பொருளையும் நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். இதனுடைய அர்த்தத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதற்கு எவ்வளோ சக்தி இருக்கு, எப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறத நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே வானங்களுக்கும் இறைவனான, பூமிக்கும் இறைவனான, அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இன்னும் வானங்களிலும் பூமியிலுள்ள பெருமை அவனுக்கே உரியது. மேலும் அவன்தான் யாவரையும் மிகைத்தவன், ஞானமிக்கோன். எப்படிப்பட்ட ஆழமான ஒரு பொருள் பாருங்க. வானம், பூமி எல்லாத்துக்குமே, இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் புகழ் அல்லாஹ்வுக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இதிலிருந்து நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு அதை வசமாக்கி கொடுத்துருவான். ஏன்னா நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே புகழ் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், எல்லா சக்தியும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் நமக்கு வசமாக்கி தருவான். ஏன்னா இதில் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்கள் இருக்கு. அவன் எல்லாத்தையுமே மிகைத்தவன் அப்படிங்கிற ஒரு திருநாமமும், ஞானமிக்கவன், அறிவானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமமும் இதில் இருக்கு. அதனால இதை சொல்லி கேட்கும்போது இந்த உலகத்துல நம்ம எதையுமே ஜெயிக்கலாம். எனவே இந்த உலகத்துல எதை அடைந்து கொள்ள நினைத்தாலும் இந்த வசனத்தை, இந்த 2 வசனத்தை நீங்க ஒரே ஒரு முறை நீங்க ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருடைய துஆவையுமே கபூலாக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.